91 ஆண்டுகள் 5 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ்பிஎஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். வெல்கம் டு ஓப்பனிங் பெல் ஷோ. சார், உற்சாகமான காலை வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி சார், நேற்று பங்குச்சந்தையில நிப்டி பாத்தீங்க அப்படின்னா 100 புள்ளிகள் அதிகரிச்சு 25,103 அப்படிங்கிற நிலையில முடிஞ்சிருக்கு சார். பிஎஸ்சி பாத்தீங்கன்னா 256 புள்ளிகள் அதிகரிச்சு 82,445 அப்படிங்கிற புள்ளிகள்ல முடிஞ்சிருக்கு. ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கே சார். அப்படியா? இன்னைக்கு எப்படி இருக்கும் சார் மார்க்கெட்? கார்த்தி, ட்ரெண்ட் புல்லிஷா இருந்தாலும் சார்ட்ல ஃபார்ம் ஆன கேண்டில் ஸ்டிக் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேண்டில் ஸ்டிக். இது ஏழார சொல்றேன். அக்டோபர் 14 2024 அன்றைய தினம் இருக்கக்கூடிய ஒரு ஹை 25,159 25,159 அப்படின்ற ஒரு இலக்கை தான் நேற்றைய தினம் சந்தை நிப்டி வந்து முக்கியமா 25,160 அப்படின்ற ஒரு இலக்கை தொட்டுட்டு அப்கோர்ஸ் கொஞ்சம் ப்ராஃபிட் டேக்கிங் வந்தது. 103 அந்த மாதிரி லெவல்ல க்ளோஸ் பண்ணிருக்கு. 100 பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறோம் அப்படின்றது நீங்க சொல்லிட்டீங்க. பட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இது அக்டோபர் 14 2024. ஸோ அன்றைய தினத்திலிருந்து நேற்றைய தினம் வரை இந்த 25,150 என்ற இலக்குக்கு வந்து சந்தை செல்லவே இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 மந்த்ஸுக்கு அப்புறம் இந்த ஒரு லெவலுக்கு நம்ம போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இரண்டாவது, 15ஆம் தேதி அக்டோபர் 15ஆம் தேதி 2024, அதாவது அந்த 159 அப்படின்ற லெவலை தொட்டு அடுத்த நாள் என்ன நடந்துச்சுன்னா 212, அதாவது 25,212 அப்படின்ற ஒரு இலக்கை தொட்டு அதுலேருந்து துவங்கியது தான். அது வந்து ஒரு டெம்பரரி ஹைன்னு வச்சுக்கலாம். அதுலேருந்து துவங்கி தான் நம்ம 21,000 புள்ளிக்கு நம்ம சென்றோம். ஸோ இது வந்து ஒரு குரூஷியலான ஒரு லெவலில் வந்து நிற்கிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு பக்கம் உற்சாகம் இருந்தாலும் சரி, ரொம்ப நாள் காணாத ஒரு லெவலுக்கு நம்ம வந்துட்டோமே அப்படின்னு. பட் இந்த லெவலுக்கு வந்து ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறை நம்ம வந்து தாண்டி இன்றைக்கு சந்தை செல்ல வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு. மூன்றாவது, அப்கோர்ஸ் 25,016 இல்லை 25,020 அப்படின்ற ஒரு இலக்கை வந்து மனசுல வச்சுங்க. இது வந்து ரொம்ப குரூஷியலான ஒரு பேஸ் சப்போர்ட் லெவலா இருக்கு. இதுக்கும் கீழாக சந்தை இன்றைய தினம் சென்றால், ஒருவேளை சென்றால், அது மறுபடியும் வழுக்கி ஒரு ஸ்லைடை சந்திக்கக்கூடிய, ஒரு இறக்கத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சந்தைக்கு இருக்கிறது. ஸோ வைல் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து 25,200, ஏன்னா அதுதான் பழைய வரலாறு நம்ம காட்டுகிறது. அதை தவிர்த்து 25,300 என்ற ஒரு இலக்கை தொட வேண்டும் என்றுதான் எதிர்பார்ப்பு. ஹவெவர் 25,016 அப்படின்ற ஒரு இலக்கை விட சந்தை குறைவாக சென்றால் மறுபடியும் அந்த 24,800 புள்ளிகளுக்கு செல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. வரலாறு இதுதான், எதிர்பார்ப்பு இதுதான். கொஞ்சம் காஷனோட இன்றைய தினத்தின் வர்த்தகத்திற்குள் நுழைய வேண்டும் என்பதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்கோர்ஸ் ஒரு ட்ரெண்ட் லைன் வயலேஷன் ஆயிருக்கு. அதெல்லாம் உற்சாகமான செய்தி, நற்செய்தி நான் முதலே சொல்லிட்டேன். பட் கொஞ்சம் கேர் எடுத்துக்கொள்ளுங்க. இதுதான் இந்த லெவலோட ஹிஸ்டரின்றதை நான் சொல்ல வரேன். கார்த்திக் சார், 25,000 லெவல் அப்படிங்கறத வந்து ரொம்ப குரூஷியல் லெவல்ஸ் அப்படின்லாம் சொல்றீங்க. ஹிஸ்டரி வந்து பிரேக் பண்ணுமா, பிரேக் பண்ணாதா அப்படிங்கறதெல்லாம் எதிர்பார்ப்பா இருக்கு. என்னுடைய கேள்வி என்னன்னா, ஏன் அந்த 25,000 லெவல்? அப்படி இல்லை கார்த்தி, இது வந்து சந்தையின் வீழ்ச்சி, அதாவது ஹிஸ்டரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் அடிப்படையில் அந்த டவுஸ் தியரியின் ஒரு ஃபண்டமெண்டல் ரீசன், அதாவது ஒவ்வொரு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபாலோவிங்காகவும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், இப்போ டிரைவிங்னா லெஃப்ட் சைடில் தான் ஓட்டணும், ரெட் சிக்னல்லாம் நிற்கணும், இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குல்ல. ஹேண்ட் பிரேக் போட்டு தான் வண்டி வாகனத்தை ஹெல்மெட் போடணும், ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. அதே போல டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் என்னன்னா, ஒன் ஆஃப் த ரூல்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு ரூல், டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் இல்லை, பட் வாழ்க்கைக்குமே ஒரு இம்பார்ட்டன்டான ரூல், ஹிஸ்டரி ஆல்வேஸ் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரூல் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல, டவுஸ் தியரியில வரும். ஸோ இந்த ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃபோடைய சிம்பிளான ஒரு ரீசன் தான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில். இது வந்து இப்படி நடந்திருக்குன்றது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இது நடக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். ஏன் அப்படி நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம காரணிகள் சொல்லலாம். இது வந்து ஒரு ரீபவுண்ட் லெவல், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல், இந்த மாதிரி 1000 ரீசன்ஸ் நம்ம சொல்லலாம். பட் அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஓப்பனிங் பெல் ஷோல நம்மளால வந்து கவர் பண்ண முடியாது. ஒரு டெக்னிக்கல் கிளாஸ்ல வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பேசும்போது எஸ். பட் இதுக்கு வந்து அந்த மூன்றாவது அந்த ரூல் சொன்ன பாருங்க, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். அந்த ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகுமா ஆகாதான்றதா இந்த கேள்வி. ஏன்னா அது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒரு ரூல். அது ஏன் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னா, பீப்புள் ஆல்வேஸ் ரியாக்ட் இன் அ சேம் வே. அந்தந்த லெவல் வரும்போது அதே மாதிரி நிகழ்வுகள் நடக்க செய்யக்கூடும் அப்படின்றது அவங்களுடைய மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனும் மார்க்கெட் ரியாக்ஷனும் ஒரே போல் இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஒரு போர் நடந்தால்
ஸ்டாக் மார்க்கெட் இருக்கும், தங்கத்துடைய விலை ஏறும், கச்சா எண்ணெயோட விலை எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இது எல்லாமே எப்பப்போ போர் எங்கெங்க உலகத்தில் நடந்தாலுமே ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ரீசன். இது வந்து ரொம்ப ஈஸியா எளிமையாக புரிந்து கொள்ள நான் இந்த எக்ஸாம்பிள சொன்னேன். பட் இன்னும் டீட்டெயிலா டெப்தா அதுல ஹிஸ்டரி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ இது முன்பதாக இது நடந்திருக்கு, அதனால கேர்ஃபுல்லா இருங்கன்னு தான் சொல்றேன். அதை தாண்டி போகக்கூடாது இல்லை தாண்டி செல்லாதுன்றது நான் சொல்ல வரல. பேங்கிங் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே விலை ஏறுது அப்படிங்கறத நம்ம கவனிக்கிறோம் சார். ஆமா, அத பத்தி நாம என்ன சார், முதலீட்டாளர்கள் என்னென்ன விஷயங்கள் கவனிக்கிறோம் சார், இன்வெஸ்ட் பண்ணலாம் சார்? இல்ல, பேங்கிங் ஸ்டாக் முக்கியமா, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்ற ஒரு கட் நம்ம வெள்ளிக்கிழமை அன்றைக்கு பார்த்தோம். ஆர்பிஐல இருந்து 50 பேஸ் ஜம்போ ரேட் கட், அதை தாண்டியும் சிஆர்ஆர் 100 புள்ளிகள், 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கட்டி நம்ம பார்த்தோம். ஸோ ஆட்டோமேட்டிக்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் சென்சிட்டிவான அந்த செக்டர்ஸ் வில் டெஃபினெட்லி see a bullish run. அது வந்து ஒவ்வொரு முறையும் இதுவும் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப் தான் கார்த்தி. முக்கியமா தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, பியூட்டிஃபுல்லான ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்குள்ள உதாரணமும் இதுதான். ஹிஸ்டரி ரிப்பீட். ஒவ்வொரு தடவை இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்தாலுமே இந்த மாதிரி பேங்க்ஸ், என்பிஎஃப்சி, லெண்டிங் கம்பெனிஸ் இவங்களுடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஏறத நம்ம வாடிக்கையா பார்க்கறது உண்டு. ஸோ அதோட ரன்அப் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஏன்னா கூடுதலாக மக்கள் வந்து கடன் பெறுவார்கள், கார்பரேட்ஸ் வந்து அதிகமாக கடன் எடுப்பார்கள் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்படி பட்சத்தில் டெஃபினட்டாக அவங்களுடைய ஸ்டாக்ஸ் வந்து ரன் அப் ஆகும். அது ஆக வேண்டும். இந்த மாதிரி ஒரு ரேட் கட் வரும்போது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து அது. அதே போல ரியாலிட்டி ஸ்டாக்ஸ், ஹவுசிங் அண்ட் ரியாலிட்டி ஸ்டாக்ஸ், அதுவும் வந்து ஒரு ஏற்றத்தோட காணுகின்ற ஒரு சீசன் தான் இது. இது எல்லாமே ரேட் கட்டோட பிரதிபலிப்பு காட்டி, வேற ஒன்றும் கிடையாது. அண்ட் திஸ் இஸ் ஹவு தி ஸ்டாக்ஸ் ரியாக்ட் இன் சச் கண்டிஷன்ஸ். இதே ரேட் இன்க்ரீஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஸ்டாக்ஸோட பிரைஸ்ல வந்து ஒரு இறக்கத்தை சந்திக்க முடிவதை நாம் பார்க்க முடியும் கார்த்திக். ஓகே சார், அதான் இன்வெஸ்ட் பண்ணலாமா சார் இதுல? ஆனா கவனமாக நல்ல ரிசல்ட் தந்திருக்கக்கூடிய வங்கிகளுடைய பங்குகள்ல டெஃபினட்டா முதலீடு செய்யலாம். எஃப்ஐ எப்படி சார் இருக்காங்க, வாங்குறாங்களா விற்கிறாங்க? நேற்றைய தினம் ஒரு 2000 கோடி 2000 crores நெட் பையர்ஸா இருக்கு கேஷ் செக்மெண்ட்ல. டிஐஎஸ் வந்து 3500 அப்படின்ற 3500 கோடி ரூபாய் கேஷ் செக்மெண்ட்ல நெட் பையர்ஸ் இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு கூடி இருக்கு, ஒரு 1000 கோடி. அதாவது ஃப்ரைடேலேருந்து நேற்றைய தினம் பார்க்க போகுமானால் ஒரு 1000 கோடி அதிகமாக நெட் பையரா இருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த ஒரு ட்ரெண்ட் சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் ஃபார் டுடே. ஏஷியன் மார்க்கெட் லெவல் எப்படி சார் ஓப்பன் ஆயிருக்கு? ஏஷியன் மார்க்கெட்ஸ் அதே போல யுஎஸ் மார்க்கெட்ஸ் வந்து நேற்றைய தினம் 1 புள்ளி சரிவோட தான் நேற்றைய தினம் வர்த்தகம் முடிந்தது யுஎஸ்ல. ஆல்தோ உற்சாகமா ட்ரேட் ஆகிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு யுஎஸ் மார்க்கெட் -1 பாயிண்ட். ஸோ ஆல்மோஸ்ட் அன்சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். பட் ஏஷியன் மார்க்கெட்ஸ்ல நிக்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு 300 புள்ளிகளுக்கும் மேலாக உயர்ந்த தற்போதைய நிலைமை வர்த்தகம் நடந்து வருகிறது. ஹாங்செங் வந்து ஒரு 60-70 புள்ளிகள் உயர்வோட தான் தற்போதைய நிலைமை இருக்கிறது. முக்கியமா அந்த யுஎஸ் சைனா ட்ரேட் டாக்ஸ் லண்டன்ல இன்னைக்கு 2வது நாளாக தொடர இருக்கிறது. இதோடைய அவுட்கம், அதாவது என்ன இதோடைய எஃபெக்ட் இருக்கும், என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வரும், என்ன அக்ரிமெண்ட் வரும் என்பதே உலக நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து முதலீட்டாளரும் காத்திருக்காங்க. அது எந்தவித செக்மெண்டா இருந்தாலும், அது தங்கத்தோடைய முதலீட்டாளர்களா இருந்தாலும் சரி, பங்குகளில் முதலீடு செய்வர்களா இருந்தாலும் சரி, ட்ரெஷரி பாண்ட்ல செய்வர்களா இருக்காலும் சரி. பட் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முதலீட்டாளர்களும், அந்த முதலீட்டாளர் கூட்டமும், அந்த யூனிவர்ஸே வந்து இந்த யுஎஸ் சைனா ட்ரேட் டாக்ஸோட அவுட்கம் என்ன இருக்கும், என்னவா இருக்கும், அது எப்படிப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் வரும் என்பதை காத்து கொண்டிருக்கா. ஸோ ஒரு ரேஞ்ச் பவுண்டா தான், பட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஹையா இருக்கு. அதன் காரணமாக தான் உலக நாட்டின் சந்தை வந்து இப்படி கொஞ்சம் ரேஞ்ச் பவுண்டா கொஞ்சம் டைட்டாகவும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்று கவனிக்க வேண்டிய பங்குகள் சார். ஓகே, ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகுமானால் முக்கியமா ஃபீனிக்ஸ் லிமிடெட், அதே போல என்டிபிசி, சன் ஃபார்மா, ஐசிஐசிஐ பேங்க், ரிலையன்ஸ், ஐடிசி, டாபூர், இது எல்லாமே வந்து ஹை டெலிவரி வந்து நேற்றைய தினம் நடந்திருக்கிறது. அதே போல நம்ம லாங் பில்டப் இன்றைய தினம் அந்த எண்ணிக்கை வந்து மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஆல்மோஸ்ட் 115 பங்குகளுக்கு மேலாக அந்த லாங் பில்டப் லிஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் பார்த்தீங்கன்னா ஐஇஎக்ஸ், முக்கியமாக ஆர்பிஎல் பேங்க், ஃபோர்டிஸ், ஐஏஎஃப்எல், ஃபீனிக்ஸ் லிமிடெட் மறுபடியும் ஹை டெலிவரிலையும் வந்திருக்கு, அதே போல லாங் பில்டப்லையும் வந்திருக்கு. மேன்கைண்ட் ஃபார்மா, ஐஆர்பி, ஒரு சில பங்குகளை நான் குறித்து சொன்னேன். அதே போல ஷார்ட் பில்டப் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா, இன்ஃபேக்ட் 1க்கு 3 பங்காக குறைந்து இருக்குது. லாங் பில்டப்ல வந்து ஆல்மோஸ்ட் 115 அப்படின்னு சொன்னேன். ஸோ இங்க வந்து ஒரு 25-30 பங்குகள் தான் இருக்கிறது. அதுல குறிப்பிட வேண்டிய ஒரு சில பங்குகள் வந்து ப்ளூ ஸ்டார், ஓபராய் ரியாலிட்டி, டாரண்ட் பவர், மேஸ்டாக்,
மேசகான் டாக் அது இதெல்லாம் பாலிசி பஜார், ஐசிஐசிஐ பேங்க், லூபின் லேப்ஸ். ஸோ இதெல்லாமே ஷார்ட் பில்டப்ல இருக்கு அப்படின்றத சொல்ல விருப்பப்படுறேன் கார்த்திக். ஓகே சார், சூப்பர் சார். சார் மீண்டும் அதே அறிவிப்பு தான், நம்ம ஓப்பனிங் பெல் ஷோ நானே விகடன் யூடியூப் சேனல்ல வெளியாயிட்டு இருக்கு. இனிமே 100வது எபிசோட்ல இருந்து விகடன் பிளேல அது வெளியாக போகுது அப்படிங்கறத நம்ம நேயர்களுக்கு சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் சார். நிறைய டீடைல் விஷயங்கள் பேசியிருக்கீங்க. நாளைக்கு ஓப்பனிங் பெல் ஷோல சந்திப்போம் சார். தேங்க்யூ. 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 தொன்னூற்று ஆண்டுகள் 5 தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்விஎஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு. மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.